கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இன்றைக்கு வாசிக்க போகிற வசனம் சங்கீதம் 47 அதிகாரம் 8 அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் சாத்தா இந்த பூமியில் மனுஷனை என்னதான் பெந்தனத்தில் வச்சிருந்தாலும் கர்த்தர் தாம் இந்த உலகத்தை ஜாதியை அரசாளுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாம இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்காது தேவப்பிள்ளைகளே. அல்லேலூயா. இந்த பைபிள் சாதாரண புக்கு கிடையாது. இனி லோகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பிரவச்சிக்கிற புக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கர்த்தரோட வசனத்துக்கு உயிர் இருக்குது. அல்லேலூயா. உயிர் உள்ள வசனம். அல்லேலூயா. ஜீவிக்கிற வசனம். அல்லேலூயா. கர்த்தர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் 1 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆதியில் வசனம் இருந்தது, வசனம் தெய்வத்தோடு கூடையாய் இருந்தது, வசனம் தெய்வமாய் இருந்ததுன்னு சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனத்தை படிக்க வேண்டும், ஹிருதயத்தில் தியானிக்க வேண்டும் தேவப்பிள்ளைகளே. வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை மாற்றி வச்சால் அவன் வெறும் கேவலம் ஒரு ஜடம். அல்லேலூயா. வசனத்தை கையில் எடுத்து படித்து ராவும் பகலும் ஹிருதயத்தில் தியானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்துதிக்க வேண்டும். அல்லேலூயா. காரணம் நம்ம கர்த்தர் உயிருள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர், ஜீவனுள்ள தெய்வம் இயேசுநாதர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தாழ்ந்த பூமிக்கு வந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றினால் கல்வாரி சிலுவையிலே நம்ம பாவத்துக்கு வேண்டி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தர் ஜீவிக்கிறார் தேவப்பிள்ளைகளே. இன்றைக்கு இந்த வசனம் வாசிப்பதற்கு கர்த்தர் சகாய்த்தார். அவருக்கு நன்றி. நம்மளை ஏவரையும் ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.